ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் மேரேஜ் மேட்சிங், திருமண பொருத்தம், அதாவது காதல், திருமணம், வாழ்க்கை துணை என்று நீங்கள் தேர்வு செய்கிற போது எந்த ராசிக்கு எந்த ராசிக்காரர்கள் பொருந்தி வருவார்கள், எந்த ராசிக்காரர்கள் பொருந்தவே பொருந்தாது, இது போன்ற அடிப்படையான சில விஷயங்களை பார்க்கலாம். லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், காதல் வாழ்க்கை, வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்வு செய்கிற போது எந்த ராசியை தேர்வு செய்தால் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும், இது போன்ற அடிப்படையிலான சில விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல மேச ராசிக்காரர்கள். மேசம் என்று பார்க்கிற போது கால புருஷனுக்கு முதல் வீடு ஆண் ராசி, அது நெருப்பு ராசி. செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய் பகவான். அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரங்கள் அங்கே உள்ளடங்கி இருக்கிறது. மேசம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாழ்வில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர்கள் மேசராசிக்காரர்கள். அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நல்ல வேகமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். மேசராசிக்காரர்கள் முதல்ல நீங்கள் திருமணம் என்று சொல்லி வருகிற போது, மேரேஜ் மேட்சிங் பார்க்கிற போது, அல்லது லவ் ரிலேஷன்ஷிப், உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்கிற போது கன்னி ராசிக்காரர்களை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. அடிப்படையில் அதாவது நீங்கள் பிறந்த யாதகத்துல நல்ல யோக தசா புத்திகள் நடந்து உங்களுடைய யாதகமே நல்ல ஸ்கோர் பண்ணி இருக்கிற போது, நல்ல பலமாக இருக்கிற போது, நல்ல வலுவாக சுபத்துவமா உங்களுடைய யாதகமே நன்றாக இருக்கிற போது நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். அது எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்தாலும் உங்கள் வாழ்க்கை நல்லாக இருக்கும், அது வேறு டிபார்ட்மெண்ட். பட் மேச ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்களை திருமண பந்தத்துக்குள் சேர்த்து கொள்ளாமல் இருப்பது ஒரு பாதுகாப்பான வேலை. கன்னி என்று சொல்கிற போது 6ஆம் வீடாக வருகிறது. அதாவது மேசத்திலிருந்து பார்க்கிற போது 6ஆம் வீடு கன்னி, கன்னியிலிருந்து பார்க்கிற போது மேசம் 8ஆக வருகிறது, சஷ்டாஷ்டகமாக வருகிறது. முடிந்த வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களை மேச ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கை துணையாக, உங்கள் லைஃப் பார்ட்னராக, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. அடுத்து 2வது வேறு எந்த ராசி என்று பார்க்கிற போது விருச்சிக ராசி. இந்த இடத்துல விருச்சிக ராசிநாதனும் மேசராசிநாதனும் செவ்வாய் பகவானாக வருகிறார். அதனால குறிப்பிட்ட ஒரு சில விடயங்கள்ல கண்டிப்பாக ஒத்து போகும், இல்லை என்று இல்லை. அதே நேரத்துல மேசத்திலிருந்து பார்க்கிற போது விருச்சிகம் 8ஆக வருகிறது, விருச்சிகத்திலிருந்து மேசத்தை பார்க்கிற போது 6ஆக வருகிறது, சஷ்டாஷ்டகமாக வருகிறது. விருச்சிகம் நீர் ராசி, மேசம் நெருப்பு ராசி. அதனால முடிந்த வரைக்கும் வேறு வழி இல்லை என்று சொல்லி பார்க்கிற போது பொருத்தங்களை நன்றாக பார்த்து சேர்த்து கொள்ளலாம். அதுவும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களையும் அவாய்ட் பண்றது மேச ராசிக்காரர்களுக்கு சற்று பாதுகாப்பான விடயம். அப்படி பார்க்கிற போது கடகராசியும் நீர் ராசி தானே ஐயா என்று நீங்கள் கேட்கலாம். கடகம் 6ஆம் வீடாகவோ 8ஆம் வீடாகவோ வரவில்லை, 4ஆம் வீடாக வருகிறது. ஆனால் விருச்சிகம் என்று பார்க்கிற போது சஷ்டாஷ்டகமாக வருகிறது. குறிப்பாக கன்னியா ராசிக்காரர்களை மேச ராசிக்காரர்கள் திருமணம் செய்யவே கூடாது. விருச்சிக ராசி என்று பார்க்கிற போது வேறு வழி இல்லாமல் ஒரு கடைசி ஆப்ஷனாக வைத்துக் கொள்ளலாம். கேன் அக்செப்டட், கேன் கன்சிடர், அதை பற்றி பரிசீலனை செய்யலாம். மற்ற அமைப்புகள் எல்லாமே நன்றாக இருக்கிற போது ஒரு கடைசி வாய்ப்பாக அதை பார்த்து கொள்ளலாம். முழுமையாக புறந்தள்ள வேண்டும் என்றில்லை. அங்கே ராசிநாதன் ஒன்றாக இருப்பதால் ஒரு சில விடயங்களை ஒத்து போகும். கன்னியா ராசிக்கு ராசிநாதன் புதன், மிதுன ராசிக்கும் ராசிநாதன் புதன் தானே ஐயா. அப்ப மிதுன ராசியை மேசராசிக்காரர்கள் திருமணம் செய்து கொள்ளலாமா என்றால் கண்டிப்பாக கன்னியா ராசிக்காரர்களை அவாய்ட் பண்ணது போல மிதுன ராசிக்காரர்களை புறக்கணிக்க தேவையில்லை. மேசராசிக்கும் மிதுன ராசிக்கும் சிந்தனையின் அடிப்படையில, அறிவின் அடிப்படையில அவர்கள் சிந்திப்பதற்கும் இவர்கள் சிந்திப்பதற்கும் சற்று வேறுபாடுகள் இருக்கலாம். மொத்தமாக புறக்கணிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பொருத்தங்கள் இருந்தால் திருமணம் செய்து கொள்ளலாம். அதுல இன்னும் ஒரு சூட்சமம் என்னன்னு சொன்னால், மேசராசிக்காரர்களையே திருமணம் செய்து கொள்ளலாமா என்ற கேள்வி இருக்கிறது. முடிந்த வரைக்கும் ஏகராசியை திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. அப்படி திருமணம் செய்ய வேண்டிய சூழல் இங்கே வருகிறது என்று சொன்னால் ஒரே நட்சத்திரமாக இல்லாமல் வேறு நட்சத்திரங்களாக இருந்து ஆண் நட்சத்திரம் முன்பாகவும் பெண் நட்சத்திரம் பின்பாகவும் வந்து தசா சந்திப்பு பொருத்தம் நன்றாக இருக்க வேண்டும். தசைகள் சந்தித்து விடக்கூடாது, தசா சந்தி வந்து விடக்கூடாது.
தசா சந்திப்பு பொருத்தம் நல்லபடியாக இருந்து, ரஜ்ஜ பொருத்தம் நல்லபடியாக இருந்து, மற்ற அமைப்புகள் எல்லாம் நல்லபடியாக இருக்கிற போது ஏகராசியை ஒரே ராசியை திருமணம் செய்து கொள்ளலாம். முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது. மேச ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்களை திருமணம் செய்யவே கூடாது. விருச்சிக ராசி, மிதுன ராசி, மேச ராசிக்காரர்கள் திருமணம் செய்கிற போது சற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளலாம். மற்ற ராசிகளை பொறுத்த வரைக்கும் பொருத்தங்களை பார்த்து திருமணம் செய்து கொள்ளலாம். அடிப்படையில் ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம். 2ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய குடும்பம், 7ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய களத்திரம், ஆண் என்றால் பெண், பெண் என்றால் ஆண். அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். 8ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய மாங்கல்ய ஸ்தானம். 8ஆம் இடத்தில் நிற்கிற ஒரு கிரகம் குடும்ப வீட்டை 180 டிகிரியில சமசப்தம பார்வையாக பார்க்கும். அப்ப 8ஆம் இடத்துல ஒரு அசுப கிரகம் நிற்கவே கூடாது, அசுப கிரகம் நிற்கவே கூடாது. 2, 7, 8ஆம் இடங்கள் நன்றாக இருந்து, 2, 7, 8ஆம் அதிபதிகளும் நன்றாக இருந்து நீங்கள் வாழ்கின்ற காலத்துல நல்ல யோக தசாபுத்திகள் நடக்க வேண்டும். அல்லது 3, 7, 11 சம்பந்தப்பட்ட தசாபுத்திகளும் நடந்தால் நிச்சயமாக அது உங்களுடைய வயசு காலத்தில் அந்த தசாபுத்திகளும் நடந்தால் நிச்சயமாக நல்ல திருமணம் நடக்கும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல அடுத்தடுத்து நல்ல யோக தசாபுத்திகளும் நடந்து 2, 7, 8ஆம் இடங்கள் சுக்கிர பகவான் செவ்வாய் எல்லாம் நன்றாக இருந்தால் நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கிர பகவானும் நன்றாக இருந்து, செவ்வாயும் நன்றாக இருந்து, 2, 7, 8ஆம் இடங்களும் நன்றாக இருந்து, வயசு காலத்துல நல்ல யோக தசாபுத்திகளும் நடந்து, அல்லது 3, 7, 11 சம்பந்தப்பட்ட தசாபுத்திகளும் நடந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல திருமணம் நடக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மேச ராசியில் நீங்கள் பிறந்து விட்டால் கன்னியா ராசிக்காரர்களை சற்று அதை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்வு செய்வதில் அவசரம் காட்டக்கூடாது. விருச்சிக ராசியை திருமணம் நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்றால் சற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளலாம். மிதுன ராசி என்றாலும் சற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளலாம். ஏகராசியை மேசராசிக்காரர்கள் திருமணம் செய்ய போகிறீர்கள் என்றாலும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளலாம். இதுதான் அடிப்படையான விஷயங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைத்திருக்கும். வாழ்த்துக்கள். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.